ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீரா ஹோம் டெலிவரி. நாம இன்னைக்கு 50 மினிட்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் வச்சு சிக்கனை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ்ல நாம மசால், தேங்காய் அப்படின்றதெல்லாம் சேர்க்காம பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் சடனா சிக்கனை ஃப்ரை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கோம். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் லைட்டாக உப்பும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச இந்த 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறத அதையில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். வேக வைக்கும்போது வெங்காயம் வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை ஸ்லோவாக குக் பண்ணணும். அப்போ தான் வெங்காயம் கரிஞ்சு போகாமல் நல்லா பொன்னிறமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறிட்டு நம்மளோட வேக வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி மஞ்சள்தூள் சேர்த்து தான் சிக்கனை வேக வச்சோம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காரத்துக்கு லைட்டாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம மல்லி இலை சேர்த்து பரிமாறலாம். ஃபைனலாக இந்த ரெசிப்பியில் ஒரு குறிப்பு பார்க்கலாம். நம்ம 2 பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனால அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சிக்கனில் அந்த வெங்காயத்தோட ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.